ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சர்வீஸ் ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணது. அதுக்கப்புறம் வரமலக்ஷ்மி பூஜை வருது இல்லையா, அதுக்கு வாங்கின சாரீ வந்து சாமிக்கு, அதுக்கப்புறம் தேவையான பொருள் பூஜைக்கு வாங்கினது, இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். முதல்ல மீஷோவில் ஆர்டர் பண்ணது வந்து பார்த்துடலாம். இது வந்து நான் ஆர்டர் பண்ணி ஒரு 13 டேஸே ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். முன்னெல்லாம் மீஷோவில் ஆர்டர் பண்ணால் ஒரு 4-5 டேஸில் வந்துடும். இப்போது 10 டேஸ் மினிமம் ஆகுது வரத்துக்கு. இன்றைக்கி தான் அதுவும் பார்சல் வந்துச்சு. இது வந்து ஆயில் பாட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். செட்டப் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ஸ்ப்ரே பாட்டிலு. அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றி வைக்கிறதுக்கு வந்து 2 பாட்டிலு கிளாஸில் தான் இருந்துச்சு. ரொம்ப நாளாக பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது வானான்னுட்டு இதுக்கு மேலே கிளாஸில் யூஸ் பண்ணலான்னு வாங்கியிருந்தேன். எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏதாச்சும் டேமேஜ் இருந்தால் ரிட்டன் போட்டுடலான்னு எல்லாம் செக் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே வச்சுக்க போகிறேன் இதை. அதுக்கப்புறம் ஒரு ஐஸ்வர்யா சில்க்ஸ் தான் போயிருந்தேன் ஒரு சாரீ வாங்குறதுக்கோஸ்கரம். என் ஃப்ரெண்டு கூட தான் போயிருந்தேன். அவங்க சாரீ வாங்கணுன்னு கூட கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இந்த சாரீ பார்த்தவொடனே எனக்கு ரொம்ப இஷ்டம் ஆகிடுச்சு. ஸோ அன்றைக்கி இந்த சாரீ வாங்கிட்டு வந்து இதே வச்சு நம்ம பூஜைக்கு சாமிக்கு வச்சு பூஜை பண்ணிட்டான்னு இந்த சாரியை எடுத்து வச்சு பூஜை பண்ண போகிறேன். இதோடைய ரேட் வந்து 1400ன்னு நினைக்கிறேன். டிஸ்கவுண்ட் போய் 1200 ஆச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. வேர் பண்ணப்போ சூப்பராக இருக்கும். நம்ம எப்போ ஒரு கடைக்கு போனால் ஒரு சாரீ வாங்குவோம், கூட கண்ணு நம்மளுக்கு இன்னொரு சாரீ மேலே போகும். ஸோ அந்த மாதிரி தான் இது ஒரு சாரீ. 300 ருபீஸுக்கு குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுவும் வாங்கியாச்சு. நம்ம ஃப்ரெண்டு கூட தான் போனோம் சாரீ வாங்க. கடைசியில் நானும் 2 சாரீ வாங்கின மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்த சாரீ இது ஒன்று ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி நாளைக்கு வந்து பூஜைக்கு வேர் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். ஸோ ஆகவே இல்லை. கஸ்டமர் சாரீ நிறைய இருந்ததுனால என்னோடய ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கவே முடியல. அதுக்கப்புறம் ஒயிட் கலர் சாரீ காட்டினாலே அது வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தது. இதெல்லாம் ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து முக்கோடை வந்து வாங்கியிருந்தேன். இந்த முக்கோடை வந்து எனக்கு பார்க்கும்போதே ரொம்ப இஷ்டம் ஆகிடுச்சி. சரி அப்படியே அது நெக்ஸ்ட் எதுவும் வேறு பார்க்கவே இல்லை, அதே வாங்கிக்கினேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாமிக்கு வைக்கிறதுக்கு பொட்டு, அதுக்கப்புறம் காதுக்கு வந்து வாங்கிக்கிட்டு அது கம்மு வந்து கூடவே வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இடுப்பு கட்டுற டாபு அதுவும் வாங்கிட்டு இந்த பொருளெல்லாம் நாளைக்கு வந்து ரெடி பண்ணிக்கிறதுக்கு இன்றைக்கே வந்து நான் எல்லாம் வாங்கி வச்சுக்கினேன். இன்னும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுறது இருக்குது. ஸோ அது வந்து ஈவினிங் போய் ஷாப்பிங் பண்ணணும். பாருங்க, சாமியோட மூஞ்சி சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இது ஆயில் பாட்டிலெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டேன். ஈவினிங் போல் அது காஞ்ச பிறகு ஆயில் ஊற்றி வைக்கலான்னுட்டுன்னு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பூஜை சாமானெல்லாம் இருந்துச்சு. ஸோ நாளைக்கு இன்றைக்கே வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் வேலை கம்மியாகிடும் நம்மளுக்கு. பூஜை பாத்திரம், அதுக்கப்புறம் சாமிக்கு வைக்க வேண்டிய வழுக்கு, இதெல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு வச்சுருந்தேன். பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமி இதெல்லாம் பாத்திரம்லாம் பொட்டெல்லாம் வச்சுட்டு ரெடி பண்ணுறதுக்கு எப்படியும் 1 ஹவர் கிட்டே ஆயிடுச்சு. $4 மேலே பசங்களாம் ஸ்கூலில் வந்த பிறகு காந்தி பஜார் தான் கிளம்பி போயிருந்தேன். கொஞ்சம் கூட்டம் ரொம்பவே அதிகமாக தான் இருந்துச்சு. வண்டி ஒரு பக்கம் பார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க வேண்டிய சாமானெல்லாம் ஒரு பக்கமாக வாங்கி தேடி பூஜைக்கு தேவையான பொருளும், அதுக்கப்புறம் பழம், பூவு, அதுக்கப்புறம் நாளைக்கு சமையல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஈவினிங் வந்து டீ போட்டு குடிச்சிட்டு வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்து சமையலெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு, ஏன்னா காலையில் 6:30 பூஜை பண்ணணும் இல்லையா. ஸோ ஈவினிங்கே எல்லா வேலை முடிச்சுட்டு கேஸ் எல்லாம் துடைச்சிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூ வந்து கட்டிட்டு ஆற மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப நேரமே ஆயிடுச்சு. ஸோ ஒன்றா நம்ம இப்போயே பண்ணி வச்சுட்டோம்னா காலையில் வந்து அப்படி அப்படியே வச்சு நம்ம பூஜை பண்ணுறதுக்கு செய்யறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும், கொஞ்சம் ஹெல்ப்பாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து
காயினெல்லாம் வச்சு ஜோடிச்சு வச்சுட்டோம்னா, என்னென்ன பொருள் அது எல்லாமும் ஜோடிச்சு வச்சுட்டோம்னா, அப்புறம் காலையில் மறந்துடுவோம் இல்லையா, எது இருக்குது இல்லைன்னு எல்லாம் நம்ம ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டோம்னா அது எல்லாமும் ஞாபகம் இருக்கும். ஸோ எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு படுக்கிறதுக்கு வந்து ஒரு 1:00 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நைட் வந்து. இது வந்து நெக்ஸ்ட் டே தான் பிடிச்ச விலாகு. ஃப்ரைடே வந்து 3:30 அப்படியே எந்திரிச்சாச்சு. காலையில் சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு கோலம் போட்டாச்சு. கோலம் போட்டுட்டு அப்படியே நம்ம உள்ளே வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு சாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு. இது வந்து சாரீ வந்து பின் பண்ணிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ சிம்பிளாக நான் தான் செஞ்சுருந்தேன். இந்த நெருக்கையில் நம்ம பண்ணும்போது அவ்வளோ ஈஸியாக வந்துடுச்சு பாருங்க. ரொம்ப கஷ்டமே ஆகலை, அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு சாரீ சாமிக்கு வந்து அம்மனுக்கு வந்து செய்யும் போது. அதுக்கப்புறம் கலசம் வச்சுட்டு சாமிக்கு வந்து கரெக்டான தேங்காய் வந்து கொஞ்சம் பெருசாக தான் ஆச்சு. ஸோ அதுக்கு குடத்துக்கு தேவையான அளவு சைஸ் வந்து செட் ஆகலை. ஸோ இருந்தது வீட்டில் கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. அதையே வச்சு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அம்மன் முகத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக ஒரு அலங்காரம் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். கம்மு இருந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. சாமிக்கு வந்து பொட்டு வச்சுட்டு அதிலே காதுக்கும் கம்பலும் வந்து வாங்கிட்டு வந்ததில் எல்லாம் வச்சு நம்ம பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து அம்மனுக்கு வந்து பூ மாலை அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்த இந்த செட்டுங்க வந்து போட்டுட்டு சிம்பிளாக இப்படி தான் அலங்காரம் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பிரசாதத்துக்கு வந்து ஓலிக்கை செஞ்சு அதுக்கப்புறம் வந்து கேசரி பாத்தும் சித்ரானாவும் செஞ்சு வச்சு பூஜை பண்ணியாச்சு. காலையிலேயே ஒரு 9:30 அப்படியே இருந்ததுக்குள்ளே ஆகிட்டு இருந்துச்சு. காலையில் ஒரு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரசாதமெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் 9:30 அப்படியே பூஜை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம வீட்டில் வந்து 2 இயர்ஸாக நான் வந்து சிம்பிளாக வந்து கலசம் வச்சு அதுக்கப்புறம் பிரசாதம் வச்சு அப்படி தான் பூஜை பண்ணிட்டு வந்திருந்தேன். இது வந்து 3வது வருஷன்றதுனால அம்மனுக்கு வந்து சாரீ கட்டி அலங்காரம் பண்ணணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால அந்த மாதிரி நம்ம அம்மனுக்கு வந்து அலங்காரம் பண்ணி எனக்கு தெரிஞ்ச பிரசாதமெல்லாம் வச்சு பழம் வச்சு பூஜை பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான். இது வந்து செய்யணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி தான் அந்த ஆசை வந்து ஈடேறிச்சின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம லேஅவுட்டில் வந்து பாராயணம் பண்ணுறோம், ஒரு 15 மெம்பர்ஸ் இருக்கிறோம். ஸோ அவங்களும் வந்து மத்தியானம் வந்து குங்கும மஞ்சள்லாம் எடுத்துக்கிட்டு ப்ளவுஸ் பீஸெல்லாம் வச்சு கொடுத்தாச்சு. அதே மாதிரி நாங்களும் அவங்க வீட்டுக்கு போய் வந்து குங்கும மஞ்சள்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு வீட்டில் வந்து சாப்பாடு இருந்துச்சு. மத்தியானம் வந்து அங்கேயும் வந்து லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து யார் யாரும் கூப்பிடல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அவங்களெல்லாம் வந்து இன்வைட் பண்ணிவிட்டு வந்து அவங்களும் வந்து எல்லாம் பூஜை பண்ணிவிட்டு சாமிக்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம சில வீடுக்கு போன மாதிரி இருந்துச்சு. அங்கே எல்லாம் போயிட்டு பூஜை பண்ணிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் நைட் ஆகிடுச்சு. ஸோ சாமி பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து ஒன்றுமே இருக்கிறதுனால சாட்டர்டே வந்து மார்னிங் வந்து அம்மனை வந்து எடுத்துடலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் காலையில் ஒரு தடவை பூஜை பண்ணிவிட்டு அம்மனை வந்து நாளைக்கு மத்தியானம் தான் வந்து ஏதாவது பிரசாதம் மாதிரி செஞ்சு வச்சுட்டு வாழைப்பழமோ நம்மளால் அவுலக்கியோ எது முடியுதோ அதை வச்சு நம்ம சிம்பிளாக வந்து ஒரு தடவை பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அம்மனை வந்து எடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.